அண்ணாமலை இன்னொன்னு சொல்றேன், உங்களை மாதிரி கோழைகள் இல்லை. மன்னிப்பு கேட்கல, எங்க பரம்பரை, எங்களுடைய பின்னணி, எங்களுடைய வரலாறு. இந்த தீர்ப்பை படிச்சுன்னா நீ மண்டிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்க என்கிட்ட. தன்னை ரவுடி என கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. அண்ணாமலை இன்னொன்னு சொல்றேன், உங்களை மாதிரி கோழைகள் இல்லை. நெருப்பாற்றில் நீதி வந்தவர்கள். ஒரு நீதிமன்ற ஆணை 2004ஆம் ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு, நீதிமன்றம்னா கீழ்கோர்ட், உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பை படிச்சுன்னா நீ மண்டிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்க என்கிட்ட. எல்லாம் விட்டா போதும், என் வழக்கை தள்ளுபடி செய்யுங்கன்னு கேட்பான். நான் நீதிமன்றத்தில் ஏறி உங்களுடைய ஆட்சியில், பிஜேபி ஆட்சியில், உங்களுடைய RSS தோழர்களால் சிபாரிசு செய்யப்பட்டு என் மேல வழக்கு போட்டீங்க. 4 வழக்கு நீதிமன்றத்தில் நான் சொன்ன இந்த வழக்கை நடத்துங்க, இன்னும் தீவிரமா நடத்துங்க, சிபிசிஐடி சிபிஐ கூட நடத்துங்க, லோக்கல் போலீஸ் சரியா விசாரிக்காது, என் மேல தானே FIR இருக்கு, விசாரிங்க. நீதிமன்றத்தில் முறையிட்டு என்னுடைய வழக்கறிஞர் நீதி அரசராக இருந்த சந்துரு, என்னுடைய வழக்கு தான் கடைசி வழக்கு அவர் நடத்தினார், அப்புறம் நீதிபதி ஆயிட்டார். நீதி அரசர்கிட்ட நீதிபதி சந்துரு அவர்கள் சொன்னாரு, இந்த வழக்கை இன்னும் வலிமையா நடத்த சொல்றாரு என்னுடைய கிளைண்ட், சாதாரண போலீஸ் நடத்தக்கூடாது, சிபிசிஐடியில் SP லெவலில் நடத்த சொல்லுங்க, சவால் விடுறாரு அப்படின்னார். அப்ப நீதிமன்றத்தில் காவல்துறை என்ன சொன்னதுன்ற ஒரு பக்கம் மட்டும் படிக்கிறேன். இந்த நகல் தீர்ப்பு ஆன்லைன்ல இருக்கு, அண்ணாமலை ஃபர்ஸ்ட் படிக்கணும். பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு நான் சொன்னது தவறு அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் விடமாட்டோம். இந்த நீதிமன்ற தீர்ப்பில் சொல்றாங்க, நான் தான் பெட்டிஷனர். தி பெட்டிஷனர் கேன் கெட் அக்யூட்டட் after trial or quash in the proceedings, but the conspiracy of the city police to foist a false case should be exposed to prevent abuse of law and Bureau of Investigation. அடுத்தது சொல்றார், ஆனரபிள் ஜஸ்டிஸ் முன்னாடி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்ப இருந்து ஒரு சுப்பிரமணியம், உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் தான் நம்பர் 1 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஃபேமஸான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சுப்பிரமணியம் சொல்றார், the land public prosecutor would contend that if the court want charge may be quashed. நான் எந்த இடத்துலயும் என்னை விட்டுருங்க, என் வழக்கெல்லாம் குவாஷ் பண்ணுங்க நான் கேட்கல. நீதி அரசர்கிட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றார், நீங்க குவாஷ் பண்ணிடுங்க, இதுக்கு மேல இதை விசாரிக்க வேண்டியதில்லை. இதுதான் எங்க வரலாறு. நாங்க யாருக்கிட்ட மண்டியிடல, மன்னிப்பு கேட்கல. எங்க பரம்பரை, எங்களுடைய பின்னணி, எங்களுடைய வரலாறு. நீதிமன்றத்துக்கிட்ட நாங்க தவறு செஞ்சுட்டு குவாஷ் பண்ணுங்க நாங்க. இதுதான் காங்கிரஸ் உடைய வரலாறு, எங்களுடைய பின்னணி. இந்த நீதிமன்றத்துடைய ஆணையெல்லாம் படிங்க. எவனோ ஒருத்தர் ஊன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு அந்த ஆவு பேச்சை கேட்டு இப்படிலாம் பேசுனீங்களா என்ன நடக்கும்? எங்க நீதி அரசர் சொல்லுவார், பேசுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.